Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So physical chemistry classes-ல quantum revision session வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Okay, so அது ரிலேட்டடான some problems வந்து previous videosல நம்ம discuss பண்ணிட்டு இருந்தோம். In this class, we are going to discuss about some more problems and I'm going to discuss one of the new concept related to quantum chemistry. Okay, this is one of the very most important topic. Okay, I forgot to discuss this topic in our regular class. Okay வா, ஸோ ரெகுலர் கிளாஸஸில் வந்து நம்ம ரேடியல் நோட் கேல்குலேஷன் சொல்லி பார்த்துருப்போம். ரேடியல் நோடு ஆங்குலர் நோடு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இந்த ஒரு செஷன்ன்றது. பட் இந்த டாப்பிக்கை நான் ஃபர்கட், ஓகேவா, அங்கே டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டேன். அண்ட் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஸோ அப்போது அந்த டவுட் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு செஷனை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் வெரி ஈஸியஸ்ட் ஒன் ஆல்சோ. ஓகே, அண்ட் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அப் டு 2014 வரைக்கும் அல்டர்னேட்டிவாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் தட் 2018 டிசம்பரில் ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் கேட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டாபிக்ன்றது உண்மையிலே ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஆனால் இதோட டெரிவேஷன்றது லிட்டில் டிஃபிகல்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. பட் இதுக்கான ஆன்சர்ஸை வந்து கொஸ்டின்ஸ் வந்து எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா தே ஆஸ்கிங் 4 மார்க் ஒன்லி. இது வரைக்கும் சிஎஸ்ஆர் கேட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே 4 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. பட் இதுக்கான கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 10 செகண்ட், ஓகே, 10 செகண்டில் ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 10 செகண்ட் இட்ஸ் ஹை. ஓகே, 10 செகண்ட் இஸ் இன்னஃப் ஃபார் டு சால்வ் திஸ் கொஸ்டின். ஓகே, பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் சொல்லிட முடியும். அப்படி ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான் இது. ஓகே, லெட் ஸ்டார்ட் த செஷன். பை திஸ் இஸ் அ 5th வீடியோ ஃப்ரம் திஸ் குவாண்டம் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் செஷன். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷனில் ஸ்பின் அண்டு ஸ்பேஸ் பார்ட். ஓகேவா, ஒரு வேவ் ஃபங்க்ஷனில் 2 பார்ட் இருக்கும். தட் இஸ் ஸ்பின் பார்ட் அண்டு ஸ்பேஸ் பார்ட். இந்த 2 பார்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட்டுக்கு போகலாம். ஓகேவா, ஸோ கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதாவது இட்ஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் திங் ஒன். ஓகேவா, ஸோ ஓவரால் வேவ் ஃபங்க்ஷன் ஷுட் பி ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ குவாண்டம் postulate, one of the quantum postulates. So overall wave function should be antisymmetric with respect to the interchange of 2 fermions with each other. Okay, concepts. Okay, so it's a postulate சொல்லி போட்டுக்கோங்க. ஓகே, அதாவது overall wave function okay should be antisymmetric in nature. Okay, antisymmetric. அப்போ what is overall wave function? அதாவது psi total னு எழுதிக்கிற wave function psi total is equal to ஒரு வேவ் ஃபங்க்ஷனில் 2 பார்ட் இருக்கும். ஒன் இஸ் அ ஸ்பேஸ் பார்ட் ப்ளஸ் இன்டூ ஸ்பின் பார்ட். ஓகேவா, ஒன்று ஸ்பேஸ் பார்ட் வந்து ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும், இல்லை ஸ்பின் பார்ட் வந்து ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கணும், ஏதாவது ஒன்று. ஓகே, ஏன்னா ரெண்டுமே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஆன்டிசிமெட்ரிக் ஒன்லி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸ் பார்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் வி ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் ஸ்பின் பார்ட்டுக்கு. ஓகே, ஹியர் ஐம் கோயிங் டு டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஹியர் அதாவது 2 ஆட்டம் அண்ட் 2 எலக்ட்ரான் சிஸ்டத்தை நான் எடுத்துக்கிறேன். 2 ஆட்டம் அண்டு 2 எலக்ட்ரான் சிஸ்டமாக இருக்கணும். 2 ஆட்டம் அண்டு 2 எலக்ட்ரான் சிஸ்டம். ஓகே, ஸோ ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் H2 molecule is an example. We know very well in a H2 molecule there are 2 hydrogens. Okay, so ஒரு ஹைட்ரஜனோட configuration வந்து 1s1, it is also 1s1. Okay, so here I am going to mention this is a HA and this is HB. Okay, and இங்க இருக்கக்கூடிய electrons. Okay, so this is a 2 atom and 2 electron system. இதில் ஒரு எலக்ட்ரான், இதில் ஒரு எலக்ட்ரான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நான் நம்பரிங் கொடுக்குறேன், எலக்ட்ரான் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து 1 எலக்ட்ரான் வச்சுக்கிறேன், இட் இஸ் அ 2 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, இட் ஜஸ்ட் எலக்ட்ரான் நம்பர்.
ஓகே, நாட் அ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இட் இஸ் அ எலக்ட்ரான் நம்பர். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நான் 1ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நான் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நவ் 2 conditions. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, when 2 hydrogens atoms are in the larger distance. ஓகே, அதாவது HA and HB. ஓகே, they are in the large distance. லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, they can't able to exchange their electrons, right? ஸோ அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த HAவை நான் here I'm going to write psi A அப்படின்னு எழுதுகிறேன், HBயை psi B, அதாவது pi B அப்படின்னு எழுதுகிறேன். and this is 1 and this is 2. ஓகேவா? ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, 1 அப்படின்றது இட்ஸ் இண்டிகேட் எலக்ட்ரான் நம்பர், இங்கே 2 அப்படின்றது இட்ஸ் இண்டிகேட் எலக்ட்ரான் நம்பர். ஓகே, ஸோ இப்போது இதுக்கான வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் வேவ் ஃபங்க்ஷன் தட் இஸ் psi ஈக்குவல் டு ஓகே pi A1 and pi B2. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் கண்டிஷன், when these two atoms are comes closer to each other, டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதாவது HA and HB. ஓகே, ஸோ தே ஆர் இன் த லார்ஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, தே கேன் ஏபிள் டு எக்ஸ்சேஞ்ச் தியர் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போது சாரி இங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா 1 இருந்துச்சு எலக்ட்ரான் நம்பர், ஸோ இந்த எலக்ட்ரான் நம்பர் இங்கே போகும், இங்கே 2 இருந்துச்சு, இது இங்கே போகுது எலக்ட்ரான் நம்பர். ஓகே, அப்போது இது எப்படி எழுதலாம், இட் இஸ் அ psi A and this is pi B and the electron numbers it is 2 and this is 1. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா, that is psi equal to pi A2 and pi B2. okay, so pi B1, right? so this is a second equation. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, I'm going to make 2 more wave functions. ஓகே, அதாவது இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன், புரியுதுங்களா? இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணி ஒரு வேவ் ஃபங்க்ஷனையும் இது ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு வேவ் ஃபங்க்ஷனையும் கொண்டு வரேன். ஓகே, தட் இஸ் see here it is psi is equal to pi A1. okay, next pi B2. okay, plus pi A2 and pi B1. okay, so this is a one wave function. புரியுதுங்களா? இதே மாதிரி செகண்ட் வேவ் ஃபங்க்ஷன் psi equal to it is pi A1 pi B2 minus pi A2 and pi B1. ஓகே, ஸோ ஓவராலாக நம்மளுக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் தேர்ட் அண்ட் திஸ் இஸ் ஃபோர்த். ஓகே, இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற 3மே வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, psi A psi B. ஓகே, இது எல்லாமே என்னென்னா, இட் இஸ் தீஸ் 3 ஆர் சிமெட்ரிக். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், இட் ஹாஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சைன் இட் இஸ் அன் ஆன்டிசிமெட்ரிக். ஓகேவா? இது ஃபோர்த் ஒன் மட்டும் ஆன்டிசிமெட்ரிக். ஸோ அப்போ எழுதும்போது என்ன எழுதலாம், வேர் ஈக்குவேஷன்ஸ் ஓகே 1 2 and 3 okay and 3 are symmetric or என்ன சொல்லுவோம், these are symmetric equations. okay, and அதே இது next fourth one and fourth equation is antisymmetric. okay, now see the conditions. okay, so conditions பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது psi 1, 2 ஓகே இஸ் ஈக்குவல் டு psi 2, 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இட் இஸ் ஈக்குவல் மீன்ஸ் போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் மீன்ஸ் இட் இஸ் அ சிமெட்ரிக். ஓகே, இட் இஸ் சிமெட்ரிக். ஓகே, அதே வந்து psi 1, 2 இஸ் ஈக்குவல் டு pi, சாரி சைனே சொல்லிட்டுருக்கேன், இட்ஸ் அ pi. ஓகே, pi 2, 1 ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா, ஓகே அதாவது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இட் இஸ் அன் ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணது எதுக்கு அப்படின்னா, வி ஆர் ஒர்க் அவுட் ஃபார் த ஸ்பேஸ் பார்ட்டுக்கு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் ஸ்பின் பார்ட். ஓகே, செகண்ட் ஃபார்
spin part. So here we have to consider the electron spin part. Okay, நமக்கு எடுத்துக்கிட்டது என்னன்னா H2 molecule. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 electrons இருக்கும். ஓகேவா? So here I am going to write the molecules. ஓகேவா? So எப்படி electrons நம்ம fill up பண்ணலாம் அப்படின்னா 4 type of நம்ம fill up பண்ணலாம். So first one, both electrons are upward direction. Okay, so both electrons are downward direction. Okay, one electron is upward direction and another electron is downward direction. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் செகண்ட் எலக்ட்ரான் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்லையும் இருக்குது. ஓகே, அப்ஸ்பின்னாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அப்படின்னா இட் இஸ் ஆல்ஃபா. டவுன் ஸ்பின் அப்படின்னா இட் இஸ் பீட்டா. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒனுக்கு பார்க்குறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா போத் ஸ்பின்ஸ் ஆர் அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்கக்கூடியது எலக்ட்ரான் நம்பர் 1, செகண்ட் இருக்கக்கூடியது எலக்ட்ரான் நம்பர் 2. Okay, so first it is an alpha 1, it is an electron number. Okay, second also it is in upward direction, this is alpha 2. Okay, come to the second case, ரெண்டுமே downward direction இருக்கு. So downward it's a beta 1 and beta 2. Okay, next one பாருங்க, first one in the upward direction, so it is alpha 1 and second one வந்து downward direction இருக்கு, it is beta 2. Okay, and next one பாருங்க, it is alpha beta 1 and alpha 2. ஸோ இது எல்லாமே என்னது, ஒவ்வொரு வேவ் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, these all are wave functions. Okay, so in this case already நம்ம 4 பார்த்துருக்கோம். This is fifth one, 6, 7 and 8. Okay, so in this case 5 and 6, okay, both are symmetric one, both are symmetric, whereas 7 and 8 are, okay, they are neither symmetric nor antisymmetric. Neither symmetric nor antisymmetric. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் 2 more wave functions கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா take 7 and 8. ஓகே, 7 and 8 எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு we are going to subtract to each functions. ஃபஸ்ட்டு psi equal to, இப்போ 7 and 8 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், that is alpha 1 beta 2, okay, beta 2 plus beta 1 and alpha 2. Okay, so this is the 9th equation வச்சுக்கோங்க. ஓகேவா, this is the 9th equation. and next பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 7 and 8 நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா 1 பீட்டா 2 மைனஸ் பீட்டா 1 ஆல்ஃபா 2. ஸோ திஸ் இஸ் அ 10th equation. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, 9th one is symmetric. Why? Because it is a positive charge. ஓகே, பாசிட்டிவ் சைன் இருக்கனால. பட் 10th one வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால இட் இஸ் அன் ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாக ஸ்பின் பார்ட்டு அண்டு ஸ்பேஸ் பார்ட்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா psi டோட்டல் ஓவரால் வேவ் ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ வாட் இஸ் அ கண்டிஷன், த ஓவரால் வேவ் ஃபங்க்ஷன் ஷுட் பி ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, சரி, இப்போ நம்மளுக்கு எந்ததெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பின் பார்ட்லேயும் ஸ்பேஸ் பார்ட்லேயும் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்றத எழுதிக்கலாம் செப்பரேட்டாக. நான் see here ஸ்பேஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 ஆர் சிமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ், லாஸ்ட் ஒன் இஸ் ஆன்டிசிமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்பின் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் ஸ்பின் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா, டோட்டல் ஸ்பின் we are going to write, not a total spin, it is a total wave function. Now psi total is equal to psi space into psi spin. Okay, so condition it should be antisymmetric. Okay வா, இப்போ நம்மளுக்கு மொத்தம் see here ஸ்பேஸ் பார்ட்டில் மொத்தம் 3 சிமெட்ரி, 1 ஆன்டிசிமெட்ரி. ஸ்பின் பார்ட்டில் பார்த்திங்கன்னா 3 சிமெட்ரிக், ஒரு ஆன்டிசிமெட்ரிக் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போது சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ ஸ்பேஸ் பார்ட் ஃபின் பார்ட் இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு சிமெட்ரிக் எழுதணும் அப்படின்னா, இங்கேயும் சிமெட்ரிக் எழுதணும் அப்படின்னா
சிமெட்ரிக் இன்டு சிமெட்ரிக் ரிசல்டன் வந்து நமக்கு சிமெட்ரிக் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி ஆன்டிசிமெட்ரிக்காக எழுதுகிறோம் அப்படின்னா ரிசல்டன் வந்து சிமெட்ரிக்காக கிடைக்கும். ஓகே, இது வந்து ஸ்பேஸ் பார்ட் வந்து சிமெட்ரிக்காகவும் ஆன்டிசிமெட்ரிக்காகவும் ஸ்பின் பார்ட் வந்து சிமெட்ரிக்காகவும் இருந்தால் ரிசல்டன் வந்து ஆன்டிசிமெட்ரிக். திஸ் இஸ் சிமெட்ரிக் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆன்டிசிமெட்ரிக்காக இருந்தால் ரிசல்டன் வந்து ஆன்டிசிமெட்ரிக். ஸோ நம்மளோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுவாக தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஆன்டிசிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் அதோட இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது ஏதாவது ஒன்று நெகட்டிவ் சைனோட இருக்கணும். ஓகே, ஸ்பின்ஸ் பார்ட்டோ இல்லை பேஸ் பார்ட்டோ ஏதோ ஒன்று வந்து நெகட்டிவ் சைனோட இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். தட் இஸ் psi total is equal to, okay, psi total equal to, I am going to take இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் pi a1 and pi b2. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்பேஸ் பார்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்பின் பார்ட்டை நான் எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்பேஸ் அண்ட் இன்டூ இதுக்கு ஒரு ஸ்பின்ஸ் பார்ட் எழுதுகிறேன் அப்படின்னா இன்டூ அப்போது இது இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நாட், எஸ் ஆர் நோ, இட் இஸ் அ சிமெட்ரிக். ஓகேவா? இது கம்ப்ளீட்லி சிமெட்ரிக், இதில் நெகட்டிவ் சைனே இல்லை. ஸோ இட் இஸ் அ சிமெட்ரிக். அப்போ நான் எழுதக்கூடிய ஒன்று வந்து ஸ்பின் பார்ட்டில் ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கணும், நெகட்டிவ் சைனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்பின் பார்ட்டில் நெகட்டிவ் சைனாக இருக்கிறது என்னது? திஸ் இஸ் அ நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ ஆல்ஃபா 1 பீட்டா 2. ஓகே, ஸோ ஆல்ஃபா 1 beta 2 minus beta 1 and alpha 2. Okay, so this is a spin part. Okay, so this is symmetric and this is antisymmetric. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா what we get antisymmetric. So this is a correct wave function. Okay, so one more example எழுதுறோம் அப்படின்னா இதே இதில் நம்ம எழுதலாம்னா psi total. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேஸ் பார்ட்டை நான் ஆன்டிசிமெட்ரிக்காக எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்டிசிமெட்ரிக் என்னது? திஸ் இஸ் அன் ஸ்பேஸ் பார்ட் ஆன்டிசிமெட்ரிக். ஸோ psi a, தட் இஸ் psi a1 psi b2 minus psi a2 and psi b1. ஓகே, ஸோ இது என்னது? இட் இஸ் அ ஸ்பேஸ் பார்ட். ஓகேவா? இப்போது இன்டூ இப்போ இதுக்கு நம்ம ஸ்பின் பார்ட் எழுத போகிறோம். இட் இஸ் அ சிமெட்ரிக் ஆர் ஆன்டிசிமெட்ரிக்? நெகட்டிவ் சைன் இருக்குது, ஸோ இட் இஸ் அன் ஆன்டிசிமெட்ரிக். ஓகே, அப்போ நம்ம எழுதக்கூடியது என்னவாக இருக்கணும்? சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸ்பின் பார்ட்டில் சிமெட்ரிக்காக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஹியர் ஐம் கோயிங் டு டேக் பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் அ பீட்டா 1 அண்ட் பீட்டா 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்பின் பார்ட். ஓகே, அண்ட் திஸ் இஸ் சிமெட்ரிக். ஓகே, நீங்கள் இதில் எது வேணால் இருக்கலாம். உங்களோட ஆன்சர்ஸில் இது இருக்கலாம், இது இருக்கலாம், இது இருக்கலாம். ஓகே, இந்த மூணில் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஓவரால் டெரிவேஷன். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஒரு வேவ் ஃபங்க்ஷனை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, பட் நீங்கள் எக்ஸாம்ஸில் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னா நோ, உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் போதும். எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகே, நவ் ஐம் கோயிங் டு ஒர்க் அவுட் ஒன் மோர் மாலிகுல். இப்போ நம்ம ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் த ஹீலியம் மாலிகுல். ஓகே, ஓகே, example 2. Okay, example 2, helium molecule in its excited state. Okay, general electronic configuration வந்து 1s2 அப்படின்னு இருக்கும். excited state போது one of the electron is moved to the 2s1க்கு போகும் இல்லையா? ஸோ அப்போது excited stateல electronic configuration வந்து 1s1 and 2s1. so this is the electronic configuration. இந்த electronic configuration தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? antisymmetric wave function we are going to write. okay, so first வந்து நம்ம என்ன போகிறோம்? ஸ்பேஸ் பார்ட்டை நான் எழுதிக்கிறேன், psi space. ஓகே, இதை பற்றி நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா psi ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, த வேவ் ஃபங்க்ஷன் psi ஈக்குவல் டு, ஓகே, ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன்? 1s, இங்கே 1 அப்படின்றது இட் இஸ் அன் எலக்ட்ரான் நம்பர் அண்ட் இங்கே 2 நான் எடுத்துக்கிறேன், திஸ் இஸ் 1 எலக்ட்ரான் நம்பர். ஓகே, அண்ட் 2s1 அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் psi அப்படின்னு சொல்லி மாற்றலை, ஜஸ்ட்டு கொடுத்துருக்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 1s1 அண்டு 2s2. This is 2s2. Okay, next then I'm going to exchange these two electrons. Okay, so இந்த exchange electrons நான் exchange பண்ணுறேன் அப்படின்னா what I get 1s2 and 2s1 அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? so this is a first equation and this is a second equation. Okay, these two are symmetric or not? Yes, these two are symmetric. ஓகேவா? ஜஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். both are same only. ஓகே,
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனும் ரெண்டு பேரையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனும் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். தட் இஸ் psi equal to 1s1, okay, 1s1 and 2s2 plus 1s2 and 2s1. Okay, so this is the third equation. Next, psi 1s1 2s2 plus, sorry, plus it's a minus 1s2 2s1. So this is the fourth equation. Okay, here 1 2 3 are symmetric, whereas fourth one is anti-symmetric. Okay, anti-symmetric. இப்போ நம்ம ஸ்பின் பார்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் பார்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we are going to ஸ்பின் பார்ட். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா there are 2 electrons இருக்கு இல்லையா, 2 electrons இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரெண்டு மெத்தடில் இவங்களை எழுதலாம், ரைட்? upward direction, both are downward direction. Okay, one is upward and another one is downward. This is downward. Okay, this is downward and this one is upward. So first one நம்ம எழுதணும் அப்படின்னா so it is a 1 and a 2. Okay, so first one எழுதும்போது upward direction இருக்குது. So psi equal to is a alpha 1 and alpha 2. Okay, so this is the fifth equation. Next, psi equal to beta 1 and beta 2, and this is psi equal to alpha 1 and beta 2. Okay, this is psi equal to beta 1 and alpha 2. Okay, so this is sixth one and this is seventh equation, this is eighth. Okay, so in this equation 5 and 6 are symmetric and these are neither symmetric nor anti-symmetric. Okay, so next என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷனும் ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒன்று கொண்டு வருவோம் இல்லையா. அப்போது psi equal to alpha 1 and beta 2, okay, plus beta 1 and alpha 2. Okay, அதே மாதிரி psi equal to alpha 1 and beta 2 minus beta 1 and alpha 2, second equation. Okay, so 9 and 10. Okay, so here 9 it is a symmetric and 10 is an anti-symmetric. Okay வா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கார்பரேட் ஸ்பின் அண்டு ஸ்பேஸ் பார்ட் இந்த ரெண்டையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணி நம்ம ஓவரால் வேவ் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ஓவரால் அதாவது psi total equal to psi space into psi spin. Okay, so here I'm going to take ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதுகிறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோ இல்லையா. ஸோ அதனால் ஒன்று மட்டும் எழுதுகிறேன். தட் இஸ் psi total is equal to 1s1 and 2s2 minus 1s2 and 2s1. Okay, so this is a space part. Okay, next spin part பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நான் I'm going to take beta 1 and beta 2 இது நான் எடுத்துக்கிறேன். Okay, so this is spin part. Okay, so here this is an anti-symmetric and this is symmetric. Both are இப்போ என்ன சொல்லுவோம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது anti-symmetric wave function கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்மளுக்கு எழுதியிருக்கேன், சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்டைம்ஸ் வந்து ட்ரிப்ளட் ஸ்டேட் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரிப்ளட் ஸ்டேட்டு அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்பின்னோட ஸ்டேட். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம சொல்கிறது ட்ரிப்ளட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் ஸ்பின் பார்ட்லேருந்து ஈஸியாக சொல்லலாம். அதாவது ஆல்ஃபா 1 and ஆல்ஃபா 2. Okay, so in this case both electrons are upward direction. Okay, so electrons upward direction we know very well it's a plus half and plus half. Okay, so generally magnetic quantum number ms அப்படினு சொல்லி denote பண்ணுவோம் இல்லையா. so ms spin வந்து பாத்தீங்கன்னா it's a plus half and plus half னு சொல்லும்போது இதோட values வந்து 1. அதே வந்து okay beta 1 and beta 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், it is a downward directionல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் மைனஸ் half அண்ட் மைனஸ் half. ஸோ எம்எஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் ஸ்பின் வந்து -1. ஓகே, அப்போது இவங்களோடதுக்கு என்னவாக இருக்கும், அதாவது 1s1 2s2 not like that, not this one. This is alpha 1 and beta 2 minus alpha 2 and beta 1. Okay, so in this case பார்த்திங்க அப்படின்னா alpha 1 அப்படின்றது இட்ஸ் அ upward direction, பீட்டான்றது downward direction. ஸோ
ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் 0. அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 2 அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் upward direction, பீட்டா 1 அப்படின்றது இட்ஸ் அ downward direction. ஓகே, ஸோ அப்போ என்னவாகும், இட் இஸ் ஆல்சோ 0. ஓகே, ஸோ அதாவது ட்ரிப்ளட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இட் இஸ் ms ஈக்குவல் டு 0, +1 and -1. ஓகே, ஸோ 0 அப்படின்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஸ்பின் பார்ட்டை இண்டிகேட் பண்ணுது. +1ன்றது ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 இண்டிகேட் பண்ணுது. -1 அப்படின்றது பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக கான்செப்ட். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக வந்து கொஷின்ஸ்கில் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆல்ரெடி we have discussed 15 questions. ஓகே, ஸோ 14 கொஷின் ப்ரீவியஸ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கண்டினியூஸாக நான் இங்கே நம்பர் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ 15th கொஷின், see here, for a H2 molecule the ground state wave function is, okay, psi 1, 2 equal to pi 1, 2 sigma 1, 2 அப்படின்னு இருக்கு. Where pi refers to the space part, this is a space part, and sigma is referred to the spin part, this is spin part. ஓகேவா, ஸோ given that நம்மளுக்கு ஸ்பேஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க, that is pi equal to 1, 2 equal to pi 2, 1. ஓகே, the form of sigma 1, 2 would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் ஃப்ரம் நெட் 2011ல் 4 மார்க்கில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு H2 மாலிகுலுக்கான ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் அ டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பை அப்படின்றது இட் இஸ் அ ஸ்பேஸ் பார்ட்டுன்னும், சிக்மா அப்படின்றது இட் இஸ் அ ஸ்பின் பார்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்பேஸ் பார்ட்டோட வேல்யூக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சி த கண்டிஷன், அதாவது psi 1, 2 ஈக்குவல் டு pi 1, 2 ஈக்குவல் டு pi 2, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்லிக்காங்கன்னா தே ஆர் இன்டைரக்ட்லி மென்ஷன் இட் இஸ் அ சிமெட்ரிக் ஒன். ஓகே, சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதாவது psi pi 1, 2 ஈக்குவல் டு pi 2, 1 இருந்தால் இட் இஸ் அ சிமெட்ரிக் ஆப்ரேஷன். அதே வந்து pi 1, 2 ஈக்குவல் டு மைனஸ் அப்படின்றதா இட் இஸ் அன் ஆன்டி சிமெட்ரிக். அப்போ பை பார்ட் அப்படின்றது என்ன, இங்கே ஸ்பேஸ் பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ psi ஈக்குவல் டு psi டோட்டல் ஈக்குவல் டு psi ஸ்பேஸ் இன்ட்டு psi ஸ்பின். ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, திஸ் பார்ட் இஸ் அ சிமெட்ரிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ சிமெட்ரிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லி இன்டேரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஃபார்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி ஆன்டி சிமெட்ரிக். ஏன்னா கண்டிஷன் என்னது, த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் ஷுட் பி ஆன்டி சிமெட்ரிக். அப்போது இது சிமெட்ரிக்காக இருந்தால் இது ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கும்போது இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்டி சிமெட்ரிக்ன்ற ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ரைட், ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்ஃபா 1 பீட்டா 1 இட் இஸ் அ சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். ஆல்ஃபா 2 பீட்டா 2 இட் இஸ் அ சிமெட்ரிக். ஆல்ஃபா 1 பீட்டா 2 மைனஸ். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் இது என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ சிம்பிள் இருந்தால் இதை ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள் இட் இஸ் அ ப்ளஸ். ஓகே, ஸோ ஏ பி டி தீஸ் 3 ஆர் சிமெட்ரிக் ஒன். ஆப்ஷன் சி இட் இஸ் ஆன்டி சிமெட்ரிக். ஓகே, கொஸ்டின் பார்க்குறதுக்கு தான் டிஃபிகல்ட்டாக தெரியலாம், பட் ஆன்சர் நீங்கள் ஒன்ஸ் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, 4 மார்க் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளாக வாங்கக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். See the next one. The spatial part of the wave function of an atom in its ground state is 1s1 and 1s2. Okay. The spin part would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. This question from net 2014 ஜூனில் கேட்டால் ஒரு 4 மார்க் கொஸ்டின். ஸோ கிவன் கொஸ்டினில் பாருங்கள் நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க, the spatial part of the wave function கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா 1s1 and 1s2. ஓகே, அதாவது psi total is equal to psi space and into psi ஸ்பின். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1s1 அண்டு 1s2. இட் இஸ் அன் எலக்ட்ரான் நம்பராக இருக்கலாம். ஓகே, ஸோ இது கொடுத்துருக்காங்க, இது கம்ப்ளீட் என்னது, இட் இஸ் அ சிமெட்ரிக். ரைட், இது நெகட்டிவ் சார்ஜே இல்லை, நெகட்டிவ் சைன் இல்லை. அப்போ கண்டிப்பாக ஸ்பின் பார்ட் என்னவாக தான் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கக்கூடிய ஒரு டேர்மாக இருக்கணும். ஓகே, அப்படின்னா தான் இது என்ன வரும், ஆன்டி சிமெட்ரிக்காக வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன் ஏ இட் இஸ் சிமெட்ரிக் ஒன், ஆப்ஷன் பி symmetric, option C symmetric, option D it is anti-symmetric. So option D is the right answer. Okay, very simple. Next question. See here, this is the next type of question. Okay, and this question from net December 2014 like a question. Okay, and also 4 mark. Okay, for H2 molecule M the excited state, okay, sigma 1 and sigma G1 and sigma U1. Okay, the spin part of the triplet state with ms equal to 0.
ms வந்து ஈக்குவல் டு 0 இருக்குது. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ms ஈக்குவல் டு 0 அப்படின்றது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், அதாவது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஈக்குவல், ரைட்? அப்போது நம்மளுக்கு கிவன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் ஆல்ஃபா 1 பீட்டா 1, தே ஜஸ்ட் ஆஸ்கிங் H2 மாலிகுலுக்கான ஸ்பின் பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ H2 மாலிகுல்னு சொல்லும்போது தெர் ஆர் 2 இருக்கும் இல்லையா? ஸோ 1 both are upward direction and both are downward direction சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? +1 and +half +half, -half and -half. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 பீட்டா 1 and பீட்டா 2. ஓகே, இந்த ரெண்டு பேரோட வேலையும், அதாவது ms ஸ்பின்னோட வேல்யூ என்ன? 1